அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தொடர்ச்சியாக துஆக்களை மனனம் செய்வோம் என்கிற தலைப்பின் கீழ் பல்வேறு துஆக்களை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இந்த ரமலானுடைய மாதத்தில், அதிலும் குறிப்பாக கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கதரை தேடிக்கொள்ளுங்கள் என்கிற அல்லாஹுவின் தூதருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் கடைசி 10 வந்துவிட்டால், அதிலும் குறிப்பாக ஒற்றைப்படை இரவுகளில் நாம் பல வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறோம். சமுதாயத்தில் 27 மட்டும்தான் லைலத்துல் கதிர் என்கிற ஒரு அடிப்படையற்ற நபி வழிக்கு மாற்றமான நிலைகள் இருந்தாலும் கூட, ஒற்றைப்படை இரவுகள் முழுக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அதை உயிர்ப்பித்தார்களோ அது மாதிரியான அடிப்படையில் இன்றைக்கு நாம் அந்த இரவுகளை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா அது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இரவுகளாக மார்க்கம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. இந்த மாதம் சிறப்பிக்கப்படுவதற்கான அடிப்படையே ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் நேரிய வழியை காட்டுகிற இந்த திருமறை குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. அதிலும் குறிப்பாக இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், இந்த மகத்துவமிக்க இரவில் தான் இதை நாம் இறக்கினோம் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். என்ன மகத்துவமிக்க இரவுனா என்ன? அல்லாஹ் அதனுடைய பதிலை அளிக்கிறான். லைலத்துல் கத்ரி ഖൈറുம் மின் அல்ஃபி ஷஹர். இந்த மகத்துவமிக்க இரவு என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்நாள் அப்படி இருக்குமானே தெரியாது. அந்த அளவிற்கு கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் நாம் உயிர் வாழ்ந்தால், அதில் நல்லறங்களை புரிந்து எப்படி இறைவனுடைய மகத்துவத்தை பெற்றிருந்தால் எவ்வளவு உயர்ந்த நிலையை அடைந்திருப்போமோ, ஓரிரவில் அதை அடைந்து விடுவதற்கான வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நமக்கு ஏற்படுத்தி தருவதற்கான அடிப்படையாகத்தான் இந்த லைலத்துல் கத்ர் என்கிற மகத்துவ மிக்க இரவை இறைவன் நமக்கு சொல்லி காட்டுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்பேற்பட்ட இரவில் இன்றைக்கு மார்க்கத்திற்கு முரணான பல காரியங்கள்ல பலரும் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிற நிலையில், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவிற்கான பிரத்யேகமான ஒரு பிரார்த்தனையை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த பிரார்த்தனையை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிற செய்தியை நாம அஹ்மத் என்கிற ஹதீஸ் கிரந்தத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. அதில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அரஐத இன் வாஃபக்து லைலத்துல் கத்ரி பிம அது, நாங்க இந்த லைலத்துல் கத்ர் இரவை அடைந்தால் எதை நாங்கள் ஓதுவது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கிற போது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிற ஒரு அற்புதமான வார்த்தைகள் தான், வாசகங்கள் தான் இந்த பிரார்த்தனை, நாம் பார்க்க இருக்கிற பிரார்த்தனை. மிக எளிதான வார்த்தைகள், நாம் மிக எளிமையான முறையில் அதை மனப்பாடம் செய்து கொள்ளலாம். அந்த ஒற்றைப்படை இரவுகளில் ஓதுகிற போது இறைவனுடைய பாவ மன்னிப்பை பெறுவதற்கான வாய்ப்புகளை இந்த வார்த்தைகள் நமக்கு பெற்றுத்தரும். என்ன வார்த்தைகள்? நாம் அதை ஒவ்வொன்றாக சொல்லுவோம், திரும்ப சொல்லுங்க. அந்த வார்த்தையினுடைய அந்த முதல் பகுதியிலிருந்து தொடங்குவோம். அல்லாஹும்ம, இறைவா, அல்லாஹும்ம, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன், இன்னக அஃபுவுன், இன்னக அஃபுவுன், நீதான் மன்னிப்பவன், துஹிப்புல் அஃப்வ, துஹிப்புல் அஃப்வ, துஹிப்புல் அஃப்வ, மன்னிப்பை நீ விரும்புகிறவன், ஃபஅஃபு அன்னி, ஃபஅஃபு அன்னி, ஃபஅஃபு அன்னி, எனவே என்னை நீ மன்னிப்பாயாக. அல்லாஹும்ம, இறைவா, இன்னக அஃபூன், நீ மன்னிப்பவன், துஹிப்புல் அஃப்வ, மன்னிப்பை விரும்புகிறவன், ஃபஅஃபு அன்னி, எனவே என்னை மன்னிப்பாயாக. அல்லாஹும்ம, இறைவா, இன்னக அஃபூன், துஹிப்புல் அஃப்வ, ஃபஅஃபு அன்னி. அல்லாஹும்ம இன்னக அஃபூன், துஹிப்புல் அஃப்வ, ஃபஅஃபு அன்னி என்கிற இந்த வார்த்தைகளைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஈஸியான இலகுவான வார்த்தைகள் தான். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி என்கிற இந்த வாசகங்கள். இறைவா, நீ மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்புகிறவன், எனவே என்னை நீ மன்னிப்பாயாக என்று சொல்லுகிற இந்த வாசகங்கள் இருக்குதுல. பொதுவாகவே இந்த ரமலானுடைய மாதமே நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிற ஒரு மாதமாக இறைவன் நமக்கு சொல்கிறான். பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நரகத்திலிருந்து காத்து நிறுத்துகிற ஒரு கேடயமாக, நரகத்தின் வாசல்கள் சாத்தப்படுகிற ஒரு மாதமாக சொல்லித்தரப்பட்டாலும், அதிலும் இந்த குறிப்பிட்ட பிரத்யேகமான இந்த லைலத்துல் கதிர், ஒற்றைப்படை இரவுகள், அதில் நாம் தேட வேண்டிய அந்த லைலத்துல் கதிர் என்பது மேலதிகமாக இன்னும் நமக்கு இந்த பாவ மன்னிப்பை தாராளமாக வழங்குகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிற போது, மன் காம லைலத்துல் கதிரி ஈமானன் வஹ்திசாபன், லைலத்துல் கதிரில் நம்பிக்கையோடு நன்மையை எதிர்பார்த்து யார் வணங்குகிறார்களோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பிரத்யேகமான கடைசி 10 வந்துவிட்டது என்றாலே வஹ்யா லைலஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவை உயிர்ப்பிப்பார்கள். தன்னுடைய இல்லற தொடர்புகளை எல்லாம் நிறுத்தி கொண்டு தன்னுடைய அந்த இரவு முழுக்க வணக்க வழிபாடுகளால் அலங்கரித்து வைக்கல அஹலஹு, தன்னுடைய குடும்பத்தார்களையும் அந்த இரவு நேரத்தில் வணக்கங்களுக்காக எழுப்பிவிடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. அப்பேற்பட்ட அந்த இரவுகள்ல நாம் நம்முடைய நேரங்களை, ஏன்னா இது மாதிரியான ஒரு வாய்ப்பு நம்முடைய வாழ்க்கையில கிடைக்காது. நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஒற்றைப்படை இரவுகள்ல நாம் அந்த லைலத்துல் கதிர் இரவை, மகத்துவமிக்க இரவை அடைந்து விட்டோம் என்றால் அதனால் அடைகிற லாபம் இருக்குதுல, அதனுடைய மகத்துவத்தை பற்றி திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிற போதே, தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர், இறைவனுடைய கட்டளைப்படி வானவர்களும் அந்த ரூஹ் என்கிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறங்குகிறார்கள். இது எதுவரை நீடிக்கும் என்றால், சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஹில் ஃபஜ்ர், ஃபஜர் அந்த வைகறை நேரம் வரைக்கும் இந்த நிலை நீடிக்கும், இறைவனுடைய அருள்மழை பொழிந்து கொண்டிருக்கும் என்கிற போது அந்த மலையில நாமும் நனைய வேண்டாமா? இறைவனுடைய பாவ மன்னிப்பை பெற வேண்டாமா? அப்ப அந்த பெறுவதற்கான வாய்ப்பை நம்ம வீண் பேச்சுக்கள்ல ஈடுபடாம, வீணான விவாதங்கள்ல, வீண் நடவடிக்கைகள்ல ஈடுபடாம, அந்த இரவு நேரம் முழுக்க மகரிபினுடைய அந்த நேரம் வந்துருச்சுனாலே அந்த லைலத்துல் கத்ருடைய அந்த இரவை அடைவதற்கான துவக்கத்தை நாம் அடைந்து விடுகிறோம். பலரும் வேலையெல்லாம் முடிச்சிட்டு பல்வேறு விதமான நம்முடைய அலுவலகெல்லாம் முடிச்சிட்டு பார்த்துக்குவோம் என்று இரவு 11 மணிக்கு மேல நாம் பார்த்துக் கொள்வோம் என்று ஒரு சிறிய நேரம் செலவழித்து விட்டு உறங்கி விடுகிறார்கள். ஆனா உண்மையில் இந்த இரவுகள்ல, இரவனுடைய துவக்கம் முதல் ஃபஜருடைய நேரம் வரைக்கும் நாம் இறைவனிடத்தில் இந்த வார்த்தைகளை அல்லாஹ்வின் தூதர் சொல்லி கொடுத்தார்கள்ல, அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி, அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி என்கிற இந்த வாசகங்களை திரும்ப 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 நாம் நமக்குள்ளாக சொல்லிக் கொள்ள வேண்டும். குடும்பத்தார்களுக்கு மத்தியில் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். நீ சொல்றீங்களா, சொல்லுங்க என்று அந்த வாசகங்களை சொல்லி கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்ப நாம கேட்ட மாத்திரமே இதை திரும்ப திரும்ப சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா, கேட்டே நாம் இதை மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தைகளை மனனத்தோடு நாம எங்கு இருந்தாலும், எந்த அலுவல்களில் ஈடுபட்டாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், நாம நின்ற நிலையிலேயோ எந்த சூழ்நிலைகளிலேயோ நாம இந்த வார்த்தைகளை நமக்குள்ளாக சொல்லிக்கொண்டே இருக்கிற போது இறைவனுடைய அந்த பெரும் பாவ மன்னிப்பை நாம் பெறுவதற்கான வாய்ப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை பார்க்கிறோம். ஏன்னா இதனுடைய கருத்து அவ்வளவு ஆழமான கருத்தை கொண்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்களேன். அல்லாஹும்ம இறைவா என்று இறைவனை அழைத்து, இன்னக்க அஃபுவுன், நீதான் மன்னிக்கக்கூடியவன் என்கிற அந்த இறைவனின் அவனுடைய அந்த தனித்தன்மையை நாம குறிப்பிடுகிறோம். இறைவனிடத்தில் நம்முடைய பாவத்திற்கான
நம்முடைய பலவீனத்தை வெளிப்படுத்தும் முகமாக இறைவனுடைய மேன்மையை நாம் சொல்லி அல்லாஹ் எதை நமக்கு திருமறையில சொல்லி கொடுத்திருக்கிறானோ, ஒமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யார் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியும் என்று இறைவன் கேட்கிறானே, அதற்கு இணங்க இறைவனை இன்னக்க அஃபூன், நீதான் இறைவா மன்னிக்க கூடியவன் என்று இறைவனை நோக்கி நாம அவனுடைய புகழை ஓங்கும் விதமாக சொல்கிற வார்த்தைகளை உள்ளடக்கி இருக்கிறது. இவ்வளவு கருத்தாக்க மிக்க ஒரு விஷயம் பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாவ மன்னிப்பிற்காக நமக்கு சொல்லிக் கொடுத்த பிரார்த்தனைகள்ல கூட என்ன இடம்பெறுகிறது? லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த, உன்னை தவிர வேறு யாரும் பாவங்களை மன்னிக்க மாட்டார் என்று மன்னிக்க முடியாது என்கிற அந்த கருத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் என்றால், அப்ப அந்த கருத்தாக்கங்களை மிக ஒரு சிறிய வார்த்தைகளுக்குள்ள நாம மிக அழகாக இறைவனை நோக்கி இன்னக்க அஃபூன், நீதான் மன்னிக்க கூடியவன், வேறு யாரிடத்திலையும் நான் கையேந்த மாட்டேன், வேறு யாரிடத்திலையும் நான் கோரிக்கை வைக்க மாட்டேன் என்கிற அடிப்படைய நாம இந்த வார்த்தைகள் மூலமாக நாம் சொல்லிக் கொள்கிறோம். சொல்லிவிட்டு துஹிப்புல் அஃப்வ, மன்னிக்கிற பண்பாளனாக இருக்கிற நீ வெறும் மன்னிப்பவன் என்கிற நிலையில் மட்டும் இல்லை, மன்னிப்பை நேசிக்க கூடியவன். இன்றைக்கு மனிதர்கள் நாம இருக்கிறோம் அப்படின்னா மன்னிக்கிற பண்பை நாமளும் வளர்த்துக் கொள்ளணும் என்று இறைவன் சொல்லி காட்டியிருக்கிறான். அந்த அடிப்படையில மன்னிக்கக்கூடிய பக்குவமானவர்களாக நாம் உருவானாலும் கூட ஒருத்தர் செய்கிற தவற புரிந்து கொண்டு மன்னிப்பதை விரும்புகிறவர்களாக இருப்போமா? யாருமே உலகத்தில் யாரும் அப்படி இருக்க முடியாது. ஆனா வல்ல ரஹ்மானுடைய குணநலம் என்ன அப்படின்னா, அவர் ரஹீம், அவர் ரஹ்மான், அவன் அளவற்ற அருளாளன், நிகரிலா பேர் அன்புடையோன் என்கிற போது அவன் மன்னிப்பதை விரும்புகிறான். நீ ஏதோ தவறு செய்து விட்டாயா, உனக்கு நீயே அநியாயம் செய்து விட்டாயா, ரொம்ப மோசமான மானக்கேடான காரியத்தில் ஈடுபட்டு விட்டாயா, என்னிடத்தில் கேள். ஏன்னா அல்லாஹ்வுடைய திருமறை வசனங்கள் அப்படித்தான் சொல்கிறது. தவறான காரியத்தில் ஈடுபட்ட உடனேயே தக்கருல்லா, அல்லாஹ்வை அவர்கள் நினைப்பார்கள், தங்களுடைய பாவம் குறித்து பாவ மன்னிப்பு இறைவனிடத்தில் கேட்பார்கள். அப்ப அந்த உயர்ந்த சிந்தனைகளை நாம் பெறுகிறோம் என்றால் அல்லாஹ்விடத்தில் நாம் அந்த பாவ மன்னிப்பை முன்வைக்கிற போது நாம அவனிடத்தில் நிராசை அடையாமல் கேட்கலாம் என்கிற வாசலை இறைவன் திறந்து வைக்கிறான். அப்ப அதை பறைசாற்றும் விதமாக துஹிப்புல் அஃப்வ, நீ மன்னிப்பை விரும்பக்கூடியவன், ஃபஃபு, நீ என்னை மன்னித்து விடு, எனக்கு மன்னிப்பளிப்பாயாக என்று இறைவனிடத்தில் கேட்கிற அற்புதமான வாசகங்களை கொண்டிருக்கிற இந்த பிரார்த்தனையை இந்த ஒற்றைப்படை இரவுகள்ல நாம தொடர்ச்சியாக கேட்கணும். ரொம்ப எளிமையான வாசகம் தான். அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஃபு அன்னி, அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஃபு அன்னி என்கிற இந்த வார்த்தைகளை நாம சொல்லி இறைவனுடைய பெருமன்னிப்பை பெறக்கூடிய நல்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தல் புரிய வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.